வந்து டியூன் வந்து அப்படின்னு வந்து ஓப்பனாக இருக்கு. ஆனால் வேட்டரோட பாடுறப்ப அப்படி நிற்குதுண்ணா, கீழே இறங்குது அப்படின்னா. என்ன நீ என்ன சொல்கிற? நீ ஆமாண்ணா ஓப்பனாக அப்படி பிச்சுக்கிட்டு வரணும். நீ இப்போ என்னன்ற இப்போ கமல் சார் ரிக்வஸ்ட் பண்ண, நீ வந்து சார் கொஞ்சம் கீழே இருங்க, நீங்கள் கூப்பிட்றேன் அப்படின்னா அவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு போயிட்டார். ஏன்னா 3 நாள் இவரை கூப்பிட்டு போய் எழுத வச்சு கொண்டு வந்திருக்கோம். அவர் சரியில்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி இறுக்கமாக போனார். போயிட்டு கொஞ்ச நேரம் அண்ணா என்னதான் ஏன் நீ சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை பார்க்க போடுறாரு. போட்டான் இல்லைண்ணா அப்படி வரணுண்ணா அப்புறம் என்ன சொல்கிற நீ ஒரு சொல்ல கையை வச்சா அப்படின்னா ஒரு கையை வச்சான்னு இப்போ ராஜா கையை வச்சான்னு வச்சுக்கோ அப்படின்னா. அண்ணா அவர் எப்போவுமே ஓகே பண்ணுறதுக்காக என் பேரை சேர்த்துருவார். ராஜா அண்ணா இந்த ராஜாங்கிறது மட்டும் வேண்டாம், கையை வச்சான்னு வச்சுக்க, அதுக்கு முன்னாடி வேலை ஏதாவது போட்டுக்கோங்க. ஐயோ உலகத்தில் பாப்புலராக இருக்கிறவனோட பேரை நான் வைக்கலைன்னா நான் முட்டாளியா? இந்த படத்தில் வந்து கமல் பேர் வந்து ராஜா, அப்போ ராஜா கையை வச்சா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு எழுதுன. ராஜா கையை வச்சா அது ராங்கா போனதில்லைன்னு வந்து கமல் சாரை கூப்பிட்டேன். பாட்டு எழுதி வச்ச உடனே இவர் எழுதி வச்ச 4 பல்லவி 8 சரணம் எல்லாத்தையும் தூக்கி இந்த பக்கம் போட்டிருக்கு. அவர் வந்தார். வந்த உடனே ராஜா கைய வச்சானோடனே அவருக்கு அப்படியே பிரைட் ஆகிடுச்சு, ஃபேஸ் எல்லாம் பிரைட் ஆகிட்டு ரொம்ப பிரைட் ஆகிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். நல்ல பாப்புலர் சாங் கிடச்சிருச்சுங்க. ரெக்கார்டிங்கில் அதை விட ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் வந்த உடனே வந்து அவர் அந்த மாதிரி ஒரு கதை இந்த பாட்டுக்கு இருக்கு. கதை இல்லை, நிஜ சம்பவம். ஸ்டோரின்னா சும்மா அடிச்சு விடலாம் எப்படி வேணாலும்.